இதை உன் கையில் மூடி என் இடத்தில் கொடு. இரண்டுமே ஆண் மகனுக்கு வலது கையும் பெண் மகளுக்கு இடது கையும். அந்த மங்கமேல் ஈர்ப்பம் விலகுதா? அதை விளக்கினால் மட்டும்தான் கரு தரித்து நிற்கும். அதை விளக்க வேண்டும். அல்ல என்றால் கரு தரிக்க அல்ல. எத்தனை முறை நீ சுமந்தாலும் அது விலகுதா? இப்பொழுது கூட உனக்கு சற்று ஒதுங்கிதான் வந்து நிற்கிறாய். ஆமல்லையா? உனக்கு அப்பவும் அது அமைத்து கொடுக்க அல்ல. உன் மீது இருக்க குறையை நீ நல்மாரியாக தீர்த்துக்கொண்டு அதுக்கு அப்பாற்பட்டு உன் மீது நான் பலமாக உனக்கு அமைத்து தருகிறேன். விலகுதா? வேறு என்னவென்று கூறு. அவன் மேல் இருப்பது ஒரு மங்கை அல்ல, உறவல்ல, ரத்தம் அல்ல. ஆம், அவள் இன்று நேற்று அல்ல, ஆண்மகனுடைய விலகுதா உறவு, ரத்த பந்தம் உள்ள சம்பந்தப்பட்ட உறவு அவள் மீது ஏவலாக ஏவி விட்ட ஏவுது. 3 ஆண்டுக்கு அப்பாற்பட்டு ஆகிவிட்டது. ஏன் 2 ஆண்டு வரைக்கும் நான் உனக்கு கருத்தரிக்க பாக்கியம் கொடுத்து வைத்திருந்தேன். ஆமல்லையா? அப்பாற்பட்டுதான் இப்போது அல்ல, அது முழுவதுமாக உடலில் இருப்பது அனைத்துமே அது ஒன்று கொண்டதுக்கு அப்பாற்பட்டுதான் உனக்கு அந்த வாய்ப்பு அல்ல என்று வைத்தியரிடத்தில் கூறினார்கள். ஆமல்லையா? சரிம்மா, இப்போ வந்து இந்த மகளுக்கா ஏவி விட்டதா? இது வேற யாருக்கா ஏவி விட்டு அல்ல. நான் கூறுவதை சற்று பொறுமையாக கேட்டுக்கொள். இது ஆண்மகனுடைய தாயான தாய் அல்ல அவள். விலகுதா? அது போல் வளர்த்த மங்கை, ஒரு தவப்பன், இருவரும் சென்று மங்கை நன்றாக இருக்கக்கூடாது, சுமக்க கூடாது. அந்த ஆண்மகனுக்கு ஒரு வாரிசு இருக்கக்கூடாது. நம்மளை துஷ்டமாக நினைக்கிறவன் அவன் இல்லறத்தில் பலமாக இருக்கக்கூடாது என்று எண்ணத்தினால் முதல் வசித்தம் இல்லறத்தில் இருந்து ஒரு புடி எடுத்து அவளுடைய ஆடை எடுத்து தண்டனமாக ஆண்மகனுடைய ஆடை எடுத்து இருவருக்குமே சேர்த்து முடித்து வைத்ததுதான். விலகுதா? ஏன் நான் 3 ஆண்டு காலமாக உரித்து கொண்டுதான் இருப்பேன். ஆமலே என்று அறிந்து கொள். ஆனால் அப்போதே அதை செய்திருந்தால் இப்போது அவள் உடலில் பாதித்திருக்காது. ஆனால் அது சற்று விலகி இருந்தது. இப்போ 1 ஆண்டு காலமாக அவள் மீது தங்கி இருக்கிறது. என் மண்ணிலேயே அனைவரும் கண்குளிர பார்த்திருப்பார்கள். ஆமல்லையா? ஏனென்றால் நான் கூறினால் மக்களுக்கு அது சுவாத்திகமாகவில்லை. அதனால் நான் அழைத்து கொடுத்தேன். அவள் வந்து ஆடி நின்றாள். வேறு என்னவென்று கூறு. அவள் மீது இருக்க கருமத்தை தீர்த்து கொண்டால்தான் அவளுக்கு கரு பலமாக நிற்கும். அல்ல என்றால் திரைக்க வாய்ப்பல்ல. அவளுக்கு அதுக்கு கூட தயக்கம் தான். ஆமலே என்று என் மண்ணில் தீர்க்க கூட அவள் மனம் அஞ்சுகிறது. ஏனென்றால் அனைவரும் அவ்விடத்தில் உள்ளார்களே, அவ்விடத்தில் என்னை தீர்த்தார், மற்றவர்கள் என்ன சொல்வார்களோ என்ற எண்ணம் அவளுக்குள்ள. அவள் நல்மறையாக தீர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பு அவளுக்கு அல்ல. மற்றவரை பத்தி தான் சிந்திக்கிறாளே தவிர அவளை பத்தி அவள் சிந்திக்கல்ல. ஆமல்லையா என்று அறிந்து கொள். எந்த மனதில் செஞ்சா ஆனால் அவளுக்கு இம்மண்ணில் யாருக்கும் அறியாமல் அதை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். ஆமல்லையா என்றது சரி, அது எந்த மொழியில சொல்ற? ஏன்னா உங்களோட நான் கேட்க முடியாது. இக்கனியை மண்ணுக்குள் வைத்து விலகுதா? இக்கனியை ஆணும் பெண்ணும் அருகில் வைத்து 3 நாள் உறங்க வேண்டும். 3 நாள் உறங்கினதுக்கு அப்பாற்பட்டு இக்கனியை அழைத்து வர வேண்டும். ஆனால் இப்போது சாத்திகமாகாது. விலகுதா? என் மண்ணை தொற்று வந்ததுக்கு அப்பாற்பட்டு
அவ் கருமத்தை தீர்த்து என் கனியை கொடுக்க சொல். அவள் பருகி நான் பிடித்து தருகிறேன். சரி. நான் இதே டாக்டர் இந்த கனியை 3 நாள் வச்சுட்டு 3 நாள் இன்றைய இரவிலிருந்து இன்றை நாளை மறுநாள் முழுக்க முழுக்க உன் அருகில் இருக்க வேண்டும். இருவருடைய அருகிலும் அது உள்ள வேண்டும். விலகுதா? அப்பாற்பட்டு நான் ஒன்று இப்போது கூற மாட்டேன். என் மகளிடத்தில் நீ அதை அறிந்து கொள். அவள் உனக்கு தெளிவாக உரிப்பாள். அதுபடி நடந்து கொண்டால் குறையில்லாத அமைத்து தருகிறேன். என் சாம்பலை நன்றாக உள்ளாய். வேற என்னவென்று கூறு. உன் மண்ணுக்குள் கருமத்தை வைச்சால் நன்மை எப்படி வரும்? தீமைதான் வந்து சேரும். விலகுதா? அது மட்டும் அல்ல, உன்னை சுற்றி இருப்பது அனைத்துமே நீ நன்றாக இருக்கக்கூடாது என்று இல்லறத்துக்கு வைத்தால் அது இல்லறத்திலே நின்று கொண்டிருக்கும். அது வைத்ததோ இல்லறத்துக்கல்ல, உன் தலைக்காகும். விலகுதா? அதனால்தான் எவ்விடம் சென்றாலும் அவ்விடத்துக்கு அது நாடி வருகிறது. ஏன்? உன் அங்கம் முதல் கொண்டு உனக்கு வழி அடிக்கிறது. ஆமல்லையா? அக்கண்ணியை இதை அகண்ட பொட்டிட்டு உன் இல்லறத்தில் என் பூஜையில் என் காலுக்கடியில் வைத்துவிடு. எப்போதும் உனக்கு ஆயா துணையாக இருப்பேன். வேற என்னவென்று கூறு. சென்று வா. 3 நாள் உன் தலையடியில் வைத்துவிட்டு அப்பார் பற்றி என் மகை கிட்ட கூறினால் அவள் உனக்கு விளக்கம் தருவாள். எந்த அளவுக்கு செய்தால் அது பலமாக இருக்கும் என்பதை அவள் நன்றாக கூறுவாள். அதுபடி செய்துவை, உனக்கு நன்மை பிறக்கும். சென்று வா.